விஷத்தை தடவின விஷம் கலந்த பாலை கொடுத்தாலே அவர்களுக்கு பகவான் மோட்சத்தை கொடுப்பான்னு சொன்னா கிம்புன ஸ்ரத்தையா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மன். ஸ்ரத்தையோட பக்தியோட சுத்தமான பசும்பாலை காய்ச்சி பூ பச்சைகள் பூரங்கள்லாம் போட்டு ஜனன்யாச்சாரியார்னு ஒரு மகா காஞ்சிபுரத்துல நித்தியப்படி வரதராஜனுக்கு க்ஷீர நிவேதனம் கொண்டு வரும். அவர் சரித்திரத்துல க்ஷீர நிவேத்தியம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை அவர் எடுத்துப்பார். அப்படி எடுத்துக்கும் போது ஒரு நாளைக்கு அதுல ஒரு நார், தேங்காயோட நார் சின்ன பிசுறு மாதிரி இவர் தொண்டையில பட்டுது. ராத்திரி முழுக்க தவிச்சார். இப்படி ஒரு தூசி கலந்த பாலை பகவானுக்கு நாம தெரியாதனமா கொடுத்துட்டோமே. இந்த தேங்காய் நார் எப்படி விழுதுன்னு தெரியல. தேங்காய் நார் தான், வேற ஒரு தூசியும் இல்லை. ராத்திரி முழுக்க தூக்கல. ராத்திரி சொப்னத்துல பகவான் சொல்றான், நீ சமப்படாத, அந்த தேங்காய் நார் என் தொண்டை, வரதராஜன் தொண்டையில மாட்டிட்டு இருக்குமோன்னு அவர் வருத்தப்பட்டார். என் தொண்டையில மாட்டிக்காம நான் மிச்சம் வச்சதுனாலதான் உன் தொண்டையில மாட்டினதுன்னு. இப்படிலாம் சரித்திரம் நிறைய உண்டு சரித்திரம். பகவான் நேர சாப்பிட்டு அதை நிரூபிச்ச சரித்திரங்கள்லாம் நிறைய உண்டு. பொய் கிடையாது. இன்னைக்கு பொய் நம்புறதுக்கு கூட நமக்கு புண்ணியம் இல்லை. அதுதான் பிரச்சனை. இதுல என்ன வயசுன்னா 30 வினாடி வர முழு பொய்யா உள்ள விளம்பரத்தை முழுசா நம்பலாம். டிவியில 30 செகண்ட் வர முழு பொய். இந்த சோப்பை தேய்ச்சுன்னு எல்லாம் உங்க மேனி பலபலன்னு ஆகுங்கிறான். ஒரு அம்மா சொல்றா, உடனே எத்தனை பைத்தியம் ஓடி போய் இந்த சோப்பை வாங்குறது. பிறக்கிறதே என்ன உடம்போ அதுதான். தோலுக்கும் சோப்புக்கும் எங்கேயா சம்பந்தம் உண்டா? அழுக்கு போகும்னு சொல்லும் நியாயம். வெளுப்பு எப்படி வரும்? வரவே வராது. எங்கேயாவது நாம அதை உணர்றோமா? புத்திக்கு எற்றதாது. மனசு அதை தாண்டி ஆசை. நல்ல விஷயத்தை சொன்னா மனசுல ஏற மாட்டேங்கிறது. பகவான் இது மாதிரி எல்லாம் லீலைகள் பண்ணியிருக்கா. அந்த பூதனைக்கு அதனால மோட்சம் கொடுத்தா. அப்புறம் சகடாசுரன் ஒரு அசுரன் அவனை வதம் பண்ணினான். திருநாவர்த்தனன் ஒரு அசுரன் அவனை வதம் பண்ணினான். 4 மாசத்துல கர்காச்சாரியால் நாமகரணம் பண்ணினார். லோகினி புத்திரனான குழந்தைக்கு சங்கர்ஷனன்னும் பலராமன்னும் பேர் வச்சார். இவருக்கு வாசுதேவன் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுற நாமாவா கிருஷ்ணா அப்படின்னு பேர் வச்சா. குழந்தை வளைய ஆரம்பிச்சது. மண்டி போட்டுன்னு ஓடும். குழந்தையில வஸ்து பார்த்த எல்லாம் குப்புறுத்திக்கும். அப்புறம் மண்டி போட்டுன்னு, அப்புறம் நீஞ்சும், அப்புறம் மண்டி போட்டுன்னு ஓட ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அது நடக்கிறது. இதுல மண்டி போடுற பரியந்தம் மண்டி போட்டுன்னு ஓடுறதெல்லாம் வந்துடுத்து. பேச்சு வந்துடுத்து. 8-10 மாசம் நடக்கிறது வரல. பகவானுக்கு நடக்க வரல அப்படின்னு ஒண்ணு யசோதைக்கு ஒரு கவலை வந்துருக்கு. ஏன்னா வயசானப்புறம் குழந்தை பிறந்தாலும் எல்லாத்தையும் சீக்கிரமா செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவா. அதனால என்ன பண்றா, இந்த குழந்தைக்கு அந்த காலத்துல நடவண்டின்னு ஒண்ணு இருக்கும். அதை புடிச்சது குழந்தைய நடக்க சொல்லுவா. இல்லைன்னா கைய புடிச்சது நடப்பா. இவ அது மாதிரி கைய புடிச்சுன்னு நட பழக்கி கொடுக்குறாள். கரேன சங்கிருஹ்ய கராம்புஜாக்ரியம் சஞ்சாரயாமாஸ சுதம் யசோதா பதைஸ்த்ரிபிஹி கிராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாஷயா பாவித பாலபாவம். சுகுமார கவி கிருஷ்ண விலாச காவியம்னு பண்ணியிருக்கார். அதை சொல்றார். 2 கையும் புடிச்சு இவ பின்னாடி நடக்கிறா, கிருஷ்ணனை முன்னாடி நடக்க சொல்றா. இப்படி எடுத்து வை, இந்த காலை எடுத்து வை, இப்படி எடுத்து வை, இப்படின்னு இவன் நடவழி கொடுக்குறா. இது அரை ஸ்லோகம். கரேன சங்கிருஹ்ய கராம்புஜாக்ரியம் சஞ்சாரயாமாஸ சுதம் யசோதா அப்படின்னு. அடுத்த அர்த்த ஸ்லோகம் சுவாபிப்பிராயம். இந்த சுகுமார கவி சொல்றார், இப்படிதான் இருக்கும் இந்த காவியம் முழுக்க. இவ எவனுக்கு தெரியுமா நடவழி கொடுத்தான்? பதைஸ்த்ரிபிஹி கிராந்த ஜகத்ரயந்தம். மகாபலி யாகசாலைக்கு போய் 3 அடி தானம் கேட்டு திரிவிக்ரமாவதாரம் பண்ணி உலகையும் 2 அடியாக அளந்த உலகளந்த பெருமாளுக்கு இவன் நடவடிக்கை கொடுக்கிறான்.
காரணம் பவ்யாசையா பாவித பாலபாவம் அப்படின்னு. இங்கேருந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போயிட்டா. அங்க போன உடனே கிருஷ்ணா அப்படின்னா என்னம்மான்னா, இப்ப நான் கைய பிடிச்சுன்னு வந்தேன், நான் கைய விட்டுட்டா நீ நடப்பையான்னா. கிருஷ்ணாவதாரத்துல மட்டும் பேச்சு நன்னா வந்ததுனால வச்சனேக்கா தரித்திரதான், வாக்குல தரித்திரமே கிடையாது. நடப்பேன்னா அப்ப உனக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போய் அந்த பக்கத்தை யார் தொடணும் அப்படின்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். நெல்லு 1 2 3 அப்படின்னா ஸ்கலத்கதி வித்ரபத பிரச்சாராத்து 2 அடி எடுத்து வைக்கல, கீழே விழுந்துட்டான் பகவான். உடனே யசோத கீழே விழுந்துட்டியே, தோத்து பேட்டை நீ, தோத்து பேட்டேன்னு பகவான் சொன்னான். இன்னும் போட்டியே முடியல. அந்த பக்கத்தை போய் செவத்தை தொடணுங்கிறது தான் போட்டி. நீ தொட்டுட்டு நான் தொடரலைன்னா தோத்து போயிட்டேன்னு சொல்லலாம். நீனும் பாதியில நிற்கிற, நானும் பாதியில நிற்கிறேன். பிளஸ் 2ல 2 சப்ஜெக்ட் பேருக்கு ஒருத்தருக்கு 4 சப்ஜெக்ட் பேருக்கு, 2 பேருமே அக்டோபர் மாசம்னா இதுல ஒருத்தர் எப்படி பெரியாரம் பரியாசம் பண்ண முடியும்? அது மாதிரி 2 பேரும் பாதியில நிற்கிறோம். நீ தான் கீழே விழுந்துட்டிய, உனக்குதான் நடக்க முடியலையே. பாரு, செவத்தை போய் யார் தொடறாங்கிறதுதான் போட்டி. உனக்கு முன்னாடி நான் தொடறேன்னா இல்லையா பாரு, உன்னால எப்படி தொட முடியும்? நீ அதை சொல்லாத, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அவளை போய் சொல்லிட்டு யார் தொட்டான்னா பகவான் தான் தொட்டான். எப்படின்னா ஜானுக்கிரமே ஜாத ருச்சின் குமாரம்னா மண்டிட்டுன்னு ஓடி போய் ஃபர்ஸ்ட் தொட்டுட்டான். இந்த தொடணுங்கிறதுதான் போட்டியை தவிர எப்படி தொடணுங்கிறது இல்லையே. இதெல்லாம் ஒரு அனுபவம். நட ஒரு வழியா பழகின உடனே கொஞ்ச நாள்ல ஏண்டாப்பா நட பழகி கொடுத்தோம்னு ஆயிடுச்சு. இந்த காத்தால 5:30 மணிக்கு எழுந்திருப்பா, 5 மணிக்கெல்லாம் எழுந்துருவா. கிராமங்கள்ல கவனிச்சேன்னா 4:30 மணில இருந்து இந்த காத்தால எழுந்துக்க முடியுமா? காத்தாலெல்லாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் எழுந்துக்க முடியுமான்னா 2 காரியம் பண்ணினா எழுந்துக்கலாம். ஒண்ணு சாயங்காலம் 7 மணிக்குள்ள சாப்பிடணும், ஹெவியா சாப்பிடக்கூடாது. 9 மணிக்கு லைட் எல்லாம் அணைச்சிட்டு படுத்துக்கணும், டிவி மொபைல் எல்லாம் பார்க்க கூடாது. இந்த 2 காரியம் பண்ணா கரெக்டா 4 மணிக்கு முழுக்க வந்துடும். காத்தால லைட்டா தான் சாப்பிடணும். ராத்திரி காத்தால தானா முழிப்பு வரும். அது மாதிரி முழிப்பு இவ பசுமாட கலந்துக்கிறது, பாலை காய்ச்சி இந்த காரியங்கள்லாம் பண்ணுவான். இவ எழுந்திருக்கிறதவே பார்த்தா இவ பக்கத்துல படுத்து இந்த கிருஷ்ணன் இருக்க மாட்டான். அவன் என்ன நினைப்போம், நந்தகோபன் வாசல்ல படுத்துட்டு இருக்கான், கட்டில போட்டு அங்க போய் படுத்துட்டு இருக்கான் போல இருக்கான்னு இவ காரியத்தை பார்ப்பான். ஒரு நாளைக்கு யமுனை கரையில கோபிகைகள்லாம் துணி பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டு துவைக்கிற சமயத்துல ஒரு கோபிகைக்கும் பேசிக்கிறாள். என்ன பேசிக்கிறாள்னா, நம்ம கோகுலம் எவ்வளவு நிம்மதியா இருந்தது, நிர்பயமா இருந்தது, இப்ப ஒரே திருட்டா போயிடுது கோகுலத்துல. வத்சான் முஞ்சன்னே உச்சித சமயே குரோஷ சஞ்சாதா சஹா ஸ்தேயம் ஸ்வாதுவத்தி அதததிபயஹ கல்பிதைஸ்தேயயோகைஹி மர்கான் போக்ஷம் விபஜதி சசேத் நாத்தி பாண்டம் பினத்தி திரவ்யாலாபே சகிருஹ குபிதஹ யாத்யுபக்ரோஷ்யதோ கானே ஹஸ்தாக்ராஹ்யே ரச்சயதி விதிம் பீఠகோலூகலாத்யைஹி க்ஷித்ரம் ஹ்யந்தர்நியுதவைனஹ சிக்யபாண்டேஷு தத்வித் த்வாந்தாகாரே த்ருதமணிகணம் ஸ்வாங்கமர்த்த பிரதீபம் காலே கோப்யோ யரிஹி கிருஹகிருத்யேஷு சுவ்யக்ரசித்தாஹ. கிருஷ்ணனை பத்தியோ ராமனை பத்தியோ இன்னைக்கு உலகம் முழுக்க பல பாஷைகள்ல பேசப்பட்டதுக்கெல்லாம் மூலம் எதுவோ அதை தான் நாங்க சொல்றது. இப்ப நான் சொல்றது பாகவதம்ங்கிற ஸ்லோகம். இதுல இருந்துதான் அந்தந்த பிராந்திய மொழியில அவர்கள்லாம் பாடின. இப்ப நான் சொல்றேன், சில பேருக்கு என்ன சொல்றாரு இவர், என்ன ஸ்லோகம், இது என்ன விஷயம்னு தெரியாது. இப்ப நான் சொல்றதுலதான் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். இதுல இருந்துதான் எடுத்து தமிழ்ல பெரியாவார் பாடினதோ, பிள்ளை தமிழ் பாடினதோ, மற்ற மொழிகள்ல அவரவர்கள்லாம் கிருஷ்ண லீலைய பாடினதோ
நிங்கமஹந்த மகாதேசிகர் யாதவா விஜயம் பண்ணதோ எல்லாம் இதுல இருந்துதான். வத்சான் முன்சன்னு கோச்சித்த அசமை. பகவான் என்ன பண்ணுவோம்னா, இந்த கிருஷ்ணாவதாரத்தை பத்தி நேற்றைய தினமே சொன்னேன். உலகத்துல உள்ள எல்லா ஃப்ராடுக்கும் மூலம் கிருஷ்ணாவதாரம் தான். புதுசா ஒரு ஃப்ராடு நீ பண்ணவே முடியாது. போக்கு காமிச்சு திருடுறதுன்னு ஒண்ணு உண்டு, தெரியுமா உங்களுக்கு? இன்னி பேருந்த உண்டது. ஒரு காலத்துல அது கடலூர்ல பிரசித்தம். கடலூர் திருட்டுன்னு பேரா இருந்தது. இப்ப திருச்சி ராம்ஜி நகர் திருட்டுன்னு மாறிவிட்டது. அந்த அந்த ஊரே இந்த இந்த தொழில் செய்கிறவா ராஜஸ்தான் மாதிரி இன்னைக்கு நடக்கிறது எல்லாருக்கும் தெரியாது. நான் சொல்றதெல்லாம் குற்றமாகாது. ஏன்னா இது எல்லா மீடியாலையும் வந்த விஷயத்தை தான் சொல்றேன். அவர்கள் எப்படி திருடுவார்கள்னா சின்ன விஷயம்தான். சார் கீழே 10 ரூபா கிடைக்க உங்களோடதான்னு கேட்பான். 100 ரூபா 50 ரூபா, ஒரு காலத்துல 10 ரூபா, இப்ப 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா அப்படின்னு நாம கீழே பார்க்க போனோம்னா இந்த பக்கம் இறங்கி கார்ல சொல்லுவான். நம்ம பக்கத்துல நின்றுட்டு சார் கீழே கிடக்கே உங்களோடதான் வா. உடனே டிரைவர் சீட்ல இருந்து நாம இறங்கி நிற்போம். அதை பார்க்கறதுக்குள்ள அவனோட 100 ஆள் அந்த பக்கத்துல இருந்து கார்ல உள்ள பைய எடுத்துன்னு போயிடுவான். இதுக்கு போக்கு காமிச்சு திருடுறதுன்னு பேர். இத முதல்ல ஆரம்பிச்சு வச்சதே கிருஷ்ணாவதாரம். கொள்ளையில போய் கண்ணுக்குட்டி எல்லாம் அவுத்து விட்டுறது. அவுத்து விட்டா எல்லாம் அம்மாட்டவே பால் குடிக்கும். மாமி உள்ள வந்து மாமி கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து குடிக்கிறது, பால் குடிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இவன் கொள்ளையில ஓடுறதுக்குள்ள உள்ள போய் பால் தயிர்லாம் தின்னுட்டு. இவர் தின்னதோட இல்லாம பூனைக்கு கொடுக்கறது, குரங்குக்கு கொடுக்கறது. மர்கான் போக்ஷன் விபஜதிசதே நாத்திபாண்டம் பினத்தி. பூனைக்கு கொடுத்தா கூட பால் இருக்கிற வீட்டுல பூனை சுத்தம் நியாயங்களாம். குரங்கு எங்கேருந்து வந்ததுன்னா ராமாயணத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் உண்டோட ராமாவதாரத்துக்கும். எல்லாமே ராமாவதாரத்துல உள்ளது அப்படியே கிருஷ்ணாவதாரத்துல. ராமர் தான் கிருஷ்ணர், லட்சுமணன் தான் பலராமன், சீதை தான் ருக்மணி, இப்படி வரிசையா எல்லாம் சொல்லலாம். இதுல வந்து ராமாயணத்துல சீதையை தேடுவதற்கு ராமருக்கு உதவி பண்ணின குரங்குகளுக்கு ராமர் பதில் ஒண்ணுமே பண்ணல. நம்ம தர்மப்படி கிருதேச்ச பிரதிகர்த்தவியா ஏஷ தர்ம சனாதனஹா. நமக்கு ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சா பதில் உதவி செய்யணும். நான் இது தர்மம், சனாதன தர்மம். இது ஒண்ணுமே செய்யல ராமர். எல்லாத்தையும் யானை மேல வச்சு ஒரு ஊர்வலம் விட்டா அதோட முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் அந்த பெண்டிங் அப்படியே இருக்கு, மிச்சம் இருக்கு. எல்லா குரங்குகளோட வம்சத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துல பார்ட்டி கொடுக்குறான் பகவான். பொறத்தியார் வீட்டு வெண்ணையில எல்லாம் வாரி வழங்கி சில வீட்டுல ஒளிச்சு வச்சிருவா. ஒளிச்சு வச்சுட்டு கொஞ்சம் 2-3 நாள் திருட்டு ஆனவுடனே உஷாராயிடுவாங்க. ஒளிச்சு வச்சுட்டு கிருஷ்ணன் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மாடி கழுத்து எல்லாம் திருட்டா எனக்கு தெரியுதா, திருட்டு பாய் உன்னை பத்தி எனக்கு தெரியாத அப்படின்னு வேணும் ஒரு செல்லமா போச்சுக்கோ. கண்டுபிடி பாப்போம், தொட முடியாது. நான் எங்க வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது, கண்டுபிடிச்சிடறா பாப்போம் அப்படின்பார். சவால் விடுவார். குழந்தைய கொஞ்சரா மாதிரிதான். இது வந்து ஒரு கோபத்தோட உள்ள விஷயம் இல்லை. பகவான் தேடி தேடி பாப்பா, சுத்தி சுத்தி போவான், பின்னாடியே விழும் போவல் சிரிப்பல் அங்கங்க. ரொம்ப கோபத்தை கலப்புவோம் பகவானுக்கு. எங்க தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு உடனே பகவான் என்ன பண்ணுவான்னா, இது உனக்கு ஒரு வழி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு வீட்டுக்கு போவான். இங்க விட்டுட்டு போப்போம் அப்படின்னு கை கொட்டி சிரிப்பல். ஏதாவது ஒரு ஏமாந்த கோபிகை இருக்க மாட்டாளா, அவன் வீட்டுல போய் பகவான் இவரோட இந்த திருட ஆரம்பிச்ச உடனே பொதுவாவே சத்சங்கத்துக்கு கூட்டம் வருதோ இல்லையோ அயோக்கியத்தனத்துக்கு தானாவே கூட்டம் வந்துடும். அப்படியே சாலிடா ஓட்டு முழுக்க விழுறதுன்னு சொன்னா என்ன புண்ணியம் கொண்டு போடுறான. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம். ஆத்துல முழுக்க வெள்ளம் வருது, அப்பா குடி அம்மா குடிங்கிற மாதிரி எவன் வீட்டு சொத்தோ என்ன ப்ராஜெக்டோ கொள்ளையடிக்கலாங்கிறதுக்கு தானே, அதுக்கு தானே கூட்டம் சேர்றது. இவர் திருட ஆரம்பிச்ச உடனே இந்த அந்த கோஷ்டத்துல உள்ள பசங்கள்லாம் சேர்ந்து விட்டான். கொஞ்ச நாளா விஷயத்தை தெரிஞ்சுட்டு நான் அவா வீட்டுல தயிர் பால் வெண்ணெல்லாம் கொடுக்க மாட்டான். எல்லாம் வியாபாரிகள். அலமீன பாத்திரத்து தான் ஊத்துவல்லவர். ஒரிஜினல் பால் ஒரிஜினல் முறை கொடுக்க மாட்டான். அதனால இவரோட சேர்ந்து நல்ல தயிர் நல்ல பால் சாப்பிடுவா. பால் தயிர்னு உடனே நம்ம இந்த ஆவினை நினைச்சுக்காதீங்க.
ஆவினோம் என்ன பால் ஊக்குறது பாருங்க ஆன்னு போட்டிருக்கே தவிர அது என்னவோ ஆதான் அது என்னன்னே தெரியாது, என்ன பால்னே தெரியாது. ஒரிஜினலா உங்களுக்கு பசும்பால், அதுவும் பாரதிய கிராமிய பசும்பால் எப்படி டேஸ்டா இருக்குங்கிறத ஒன்று குஜராத் போனா சாப்பிட்டு பாருங்க, அல்லது பிருந்தாவனம் போனா சாப்பிட்டு பாருங்க. சாப்பாடே சாப்பிட தோணாது. ஒரு லஸ்ஸி குடிச்சா போதும், வயிறு ரொம்ப போடும். ஒரு டம்ளர் ராத்திரி பால் குடிச்சா போதும், அப்படியே வயிறு ரொம்ப போடும். அவ்வளோ சத்து. அவ்வளோ நான் அந்த துவாரகை முடிச்சுன்னு திரும்பி வரேன். மீராபாய் வம்சத்துல வந்த ராஜபுத்திர ராஜாவத்தர் என்ன அவருடைய அரண்மனைக்கு அழிச்சுன்னு போனார். போயிட்டு தான் நான் அகமதாபாத் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். அங்க குஜராத் பசுமாடோட கோஷ்டம் வச்சிருக்காரு அவர். ஒவ்வொரு மாடும் அப்படி இருக்கு, அவ்வளவு மோசம். இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன். பசு மூத்திரம், பசுஞ்சாணி, பசு மாட்டு உடம்புல இருந்து ஸ்மெல்லு. இப்ப நம்ம மெட்ராஸ்ல சுத்துறது பாருங்க, அது மூத்திரம் போனா சாணி போனா தெருவே நாரும், தெருவே நாரும். அதெல்லாம் தொடவே கூடாது. அது பசுமாடே இல்லை. முதல்ல ஜெர்சி ஃப்ரீஷி எல்லாம் பசுமாடே இல்லை. அது பசுமாடு முகத்துல உள்ள ஒரு மிருகம். அது ஒரிஜினல் நாட்டு பசுமாடு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அந்த பொதுவாவே இந்த ஆண் இருக்கான் பாருங்க, இவன் வந்து நல்ல யௌவன பருவத்துக்கு வரத உடம்புல ஒரு ஸ்மெல் வரும். ஆண்னா ஆண் மட்டும் இல்லை, மனிதன் மட்டும் இல்லை, ஆடாகட்டும் மாடாகட்டும் நாயாகட்டும் எதுவா இருந்தாலும் அந்த வீரியம் ஏற ஏற உடம்புல ஒரு ஸ்மெல் வரும். அவ்வளோ பெரிய காலை ஒண்ணு. இந்த கோஷ்டத்துல இருக்கிற அத்தனை கண்டுபிட்டியும் இதோடதுன்னாரு, இந்த ஒரு காலையோடதுன்னாரு. அந்த காலை கிட்ட கொண்டு போய் அந்த நெத்தியில என் கையை வச்சு தேய்ச்சா, இப்படி ஒரு 5 நிமிஷம் தேய்ச்சிட்டு மூந்துக்கு வரணும்னா ஒரு ஸ்மெல் கிடையாது. அது உடம்புல ஸ்மெல்லு நாட்டமே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட். பாலை கொடுத்தா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பால். அந்த மாதிரி பால் திருடி ஒரு பெரிய பானையை கொண்டு வந்து பாலை ஊத்தி, தயிரை ஊத்தி, வெண்ணெயை போட்டு ஒரு குச்சியை வச்சு எல்லாத்தையும் ஒன்னாக்கி கம்பு கூழ் கலர்ற மாதிரி கலரி எல்லாருக்கும் முகு வந்து கொடுக்குறான் பகவான். என்னடா கிருஷ்ணா இப்படி புதுசா இருக்குன்னா, இதுக்கு ஒரு பெயர்னா. இப்ப இன்னைக்கு அதெல்லாம் சாப்பிடறோமே நம்மளாம். அது என்ன குஜராத்தில் அதெல்லாம் ஸ்பெஷல். அது இந்த தயிர், வெண்ணெய், பால், சர்க்கரை இதெல்லாம் கலந்தா மாதிரி ஸ்ரீகண்ட். ஆமா, இதை கண்டுபிடிச்சதே அவர் தான். ஸ்ரீகண்ட்னு பேர். அது எல்லாத்தையும் குடிங்கோன்னா, என்னதுடா கிருஷ்ணான்னா ஒரு காரணம் தான் குடின்னா. ஒரு கப்பு தான் குடிப்பான்னா அவனுக்கு 10 கப்பு கொடுக்குறாரு. காலங்காலத்தால 5 மணிக்கு இந்த 3ல எதையாவது ஒன்ன வெறும் வயத்துல சாப்பிட்டா நமக்கே வயிறு கடக்கூடாது. இந்த தயிர், பால், வெண்ணெயில எதையாவது ஒன்ன வெறும் வயத்துல சாப்பிட்டா வயிறு கடக்கூடாது. எல்லாம் 4 வயசு 5 வயசு பசங்க, 2 வயசு 3 வயசு பசங்களா பாதி குடிச்சுட்டே இருக்கவே கிருஷ்ணா அவசரம்னா. என்னடா 2 டாய்லெட் போன எனக்கு அவசரமா வருதுன்னா இருன்னா இது பாக்கி எல்லாம் குடினா. யாரெல்லாம் 2 டாய்லெட் போகணும்னு சொன்னாலும் அத்தனை பேரும் ஐஷு வந்து ஒளிச்சு வச்சு ஒன்னால முடிஞ்சா கண்டுபடின்னு சொன்ன பாருங்க. அவ வீட்டு வாசல்ல இருந்து வாசம், கூடம், தாவாரம், முத்தம், கொள்ளைன்னு வரிசையா உட்காருவோம். நான் இல்லாதது சொல்லல. மேகநாதி ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் அப்படி பண்றாரு. பப்ளிக் கக்கூசா பண்ணிட்டான் அந்த வீட்டையே. அப்புறம் ஒழிச்சு வைக்கலவ இது மாதிரி எல்லாம் பண்றா. கிருஷ்ணன்னு சொல்லாம சொன்னார், இது மாதிரி எல்லாம் பண்றான் அப்படின்னு ஒண்ணு. யசோத ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. யசோதையும் குளிக்கிறாங்க. இவளுக்கு இத்தனை நாளா ஒண்ணுக்கு விடை தெரியாம இருந்தது. கார்த்தால 5 மணிக்கு எழுந்துக்கிறதே பக்கத்துல கிருஷ்ணன் கிடையாது. இவன் வீட்டுக்காரியங்கெல்லாம் முடிச்சு 6, 6:45 வரத்தே கிருஷ்ணன் வருவார். அப்பதான் எழுந்துன்னு வரான்னு இவன் நினைச்சிட்டு இருக்கோம். அவன் கிருஷ்ணன் வயத்தை பார்த்தா செட்டியை கவுத்தா மாதிரி புள்ளியார் சதுர்த்தி பிள்ளையார் மாதிரி இருக்கும். பால் குடிக்கிறியாடான்னா வேண்டாம்பா. காலங்காலத்தால ஒரு குழந்தை எழுந்துட்ட உடனே பால் வேணும்னு தான் சொல்லும். இவன் வேண்டாங்கிறான். என்னடான்னா வேண்டாம்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேம்மா. இது என்ன காரணம்னு புரியலையேன்னு. இப்ப இதை 2ஐயும் கனெக்ட் பண்ணி பார்த்த உடனே புரியுறது அவனுக்கு. இது மாதிரி வெளியில போய் தின்னுட்டு வராயும்.
சில பேர் ஆதுகார திருட்டுத்தனமா வெளியில திருட்டு வந்து எனக்கு ஒன்றும் வேண்டாம் வயது சரியில்லைமா அது மாதிரி இவன் வெத்த குழம்பையும் ரசத்தையும் பழத்தை வச்சு தின்னுட்டு இருப்போம். அவன் நன்னா மூக்க முடிக்க திருட்டு வந்துருவான் வெளியில. அது மாதிரி அதெல்லாம் ஒரு காலத்துல. இப்ப அவனுக்கு என்ன பண்ணினமோ அதுதான் நமக்கு. ஐயோ பாவம்னு இருக்கு இந்த கால குழந்தைகள் எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. கல்யாணத்திலேருந்து ஆரம்பிச்சு கவலை. ஆண் குழந்தைகளை பெத்தவாள சொல்றேன் நான். ஐயோ இன்னைக்கு சாப்பிட்டியாடா அப்படின்னு அன்னைக்கு கேட்கற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சாப்பிட்டியா நீ அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு. சமைக்க தெரியாதுங்கிறது ஒரு விஷயம் இல்லை. சண்டேன்னு உடனே முதல்ல சமையல்ல தான் முடியும். ஒரு போன ஜெனரேஷனோட அந்த பாக்கியமே முடிஞ்சு போயிடுச்சு. பத்தினி நன்னா சமைச்சு போட்டு நன்னா சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் போன நம்ம அம்மா காலத்தோட நம்ம பத்தினி காலத்தோட முடிஞ்சு போயிடுது. இந்த எல்லாரையும் கொத்த சொல்ல இப்பயும் நல்ல குழந்தைகள் இருக்கு. யாரோ அது பாக்கியம் பண்ணவாளுக்கு இருக்கு. பெரும்பாலும் உலகத்துல உள்ளதை கவனிச்சா அந்த குழந்தைகளை வந்து என்னமோ குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கிற மாதிரியே பொம்மநாட்டி குழந்தைகளை வளர்க்கலவா. அது ஒரு அடிமைத்தனம்னு சொல்லல. ஸ்திரீ சுபாவம்னு ஒண்ணு இருக்கும். நீ எல்லாம் சமம்னாலும் எண்ணத்துல சமமாக முடியுமோ அதுதான் சமம். இன்னொரு விஷயமும் சொல்லுவேன் நான். ஆணுக்கு சமம் நானும் ஆண்னு சொல்றதே முதல்ல ஒரு மனோவியாதியது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் பெண்ணுன்னா நான் பெண்ணு அப்படின்னு பெருமையா கம்பீரமா இருக்கணும். நான் ஆண்னு சொன்னா அதுவே ஒரு மனோவியாதின்னு அர்த்தம். அது நான் உன்னை விட ஒசத்தின்னு வேணா சொல்லலாமே தவிர நான் ஆண்னு சொல்லக்கூடாது. சாஸ்திரங்கள் பெண்ணதான் உயர்வா பேசுறது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. பகவான் சிரிச்சா யசோதையும் சிரிக்கிறார். இந்த கோபிகைகளுக்கெல்லாம் ஒரு கோபம் வரும். இவ வந்து இது மாதிரி நம்ப மாட்டேங்கிறார். அதனால இவள்கிட்ட நேர கம்ப்ளைண்டா பண்ணுவோம், இவதான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போறா. ஒரு நாளைக்கு அன்னைக்கு கிருஷ்ணன் திருட வரல, இல்ல திருட வந்தானோ என்னவோ, குடிக்க வரத்தே ஓடி வந்துட்டான். ஓடி வந்து அவ அம்மா தயிர் கடைஞ்சுன்னு இருக்கா. அவ அம்மா பின்னாடி போய் கழுத்தை கட்டின்னு விட்டான். பின்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த கோபிகைகள் எல்லாம் வரா. வந்த உடனே அங்கேருந்து உள்ள வந்தோடனே வா 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 தயிர் கடைஞ்சுன்னு யசோதை சொல்றா, வாடி சுஷீலா வா கோபிகா என்ன விஷயம் அப்படின்னா. வந்தவா அப்படி கிருஷ்ணனை பாக்குறா. சொல்லட்டுமா உமாட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னா தெரிஞ்சேதிங்க மிரட்டுறான். அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டு நின்று சொல்லாதே என்றே கண்ணால் சொல்லிடும் கண்ணன் கல்ல பார்வை ஒன்றே போதுமே. சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தால் என்ன கள்ள பார்வை ஒன்றே போதுமே. முத்துக்காடு வெங்கட சுப்பையர்னு ஒரு கவி கிருஷ்ணலீலையை வர்ணிக்கிறது. அந்த கண்ணை பார்த்த உடனே என்ன சொல்ல வந்தோம்னே மறந்து விடுவோம். அந்த புத்தி நாம என்னத்துக்கு வந்தோம் இஞ்ச அப்படிங்கிறதே மறந்து போயிடும். அப்படி ஒரு சொக்க வைக்கிற கண்ணர். இப்படிலாம் பகவானுடைய லீலைகளை சொல்லி தாமோதர பாக்கியானம் சொல்லி அவர்கள்லாம் அங்கேருந்து பிருந்தாவனத்துக்கு ஷிஃப்ட் ஆனார்கள். கோகுலம்ங்கிற இடத்துல நடக்கிற கதை இதெல்லாம். அதுக்கப்புறம் பிருந்தாவனம்னு ஒரு இடத்துக்கு வரார்கள். அதுக்கு பிரஜபூமின்னு பேரு. அங்க வந்து பகவான் மாடு மேய்க்க போறான், கன்றுகள் மேய்க்க போறான். வத்சாசுரன் ஒரு அசுரன் வந்தான், அவனை வதம் பண்ணினான். அகாசுரன் மலப்பாம்பு வடிவத்தில் ஒருத்தர் வந்தான், அவனை வதம் பண்ணினான். பகாசுரன் குக்கு வடிவில் ஒருத்தர் வந்தான், அவனை வதம் பண்ணினான். பிரம்மா வந்தார், பிரம்ம மோகனம், அவருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினான். காளிய நர்த்தனம் பண்ணினான் பகவான். கோபி வஸ்திராபகரணம் பண்ணினான், கோவர்தனோத்தாரணம் பண்ணினான். இந்த லீலைகள்லாம் சொல்லிட்டு ஒரு 10 வயசுல பகவான் கோபிகைகளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக ராச கிரீடை பண்ணினார். பகவான் பிதா ராத்ரி சரதோத்புல்ல மல்லிகா வீக்ஷ்யரந்தும் மனச்சக்ரே யோகமாயாமுபாஸ்ரிதः நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம் பிரஜஸ்திரியः கிருஷ்ண கிரஹீத மானசாः அஜக்னுரண்யோன்யமலக்ஷிதோத்யமாः
சயத்ர காந்தோ ஜவலோல குண்டலாஹ துஹந்த்யோபியயுக்தாஷ்சித் தோஹம் ஹித்வாசம் சுகாஹ பயோதிஸ்ருத்ய சய்யாவும் அனுத்வாஸ்யா பராயயுஹ பரிவேஷயந்த்யஸ்தத்ஹித்வா பாயயந்த்ய சிசூன் பயஹ. ஆச்சரியமான ராச பஞ்சாத்தியாயி. வைராக்கியம் சித்திக்கணும்னா இந்த 5 அத்தியாயத்தை பண்ணலாம். தசமஸ்கந்தம் பூர்வார்த்தத்துல சந்நியாச யோகம் கொடுக்குற அத்தியாயம். கோபிகைகளோட சேர்ந்து பகவான் டான்ஸ் ஆடுறான். இதுதான் ராச கிரீடைன்னு பேர். கோபிகைகள்லாம் ஆடின, குழந்தைகள்லாம் ஆடினா. இது பாகவதத்துல எப்படி இருக்குன்னா, பகவானோட டான்ஸ் ஆடினவா யாரெல்லாம் அப்படின்னா 5 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 35 வயசு வரையும் பகவானியான ஸ்திரீகள், கல்யாணம் ஆகாதவா கல்யாணம் ஆனவா எல்லாரும் உண்டு. இப்ப ஒரு கேள்வி வரும். பின்னாடி ராஜாவே கேட்கிறாரா, சம்ஸ்தாபனாய தர்மஸ்ய பிரசமாயேதரஸ்ய ச, தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வந்த பகவான் பரதாராபிமர்சனம், பிறருடைய மனைவிய தொடலாமான்னு கேட்டான். இந்த தொடலாமா அபிமர்சனம்னு தான் இங்க சொல்லியிருக்காங்க. தொட்டு பகவான் விளையாடலாமா? நம்ம சம்பிரதாயத்துல அது கிடையாது. பகவான் தொட்டானேன்னா அதுக்குதான் இந்த சரித்திரம் ஆரம்பிக்கிறதே ஸ்ரீதர சுவாமிகள் சொல்றார். பிரம்மாதி ஜெய சம்ரூட தர்ப்ப கந்தர்ப்ப தர்ப்பஹா ஜெயதி ஸ்ரீபதி கோபி ராசமண்டல மண்டிதா. கிருஷ்ணாவதாரமே யோகேஸ்வரன் சொன்ன. யோகத்துல ஜெயிக்கிற வேலை உண்டு. யோகம்னா என்ன சார்? சுருக்கமா புரியுற மாதிரி சொல்றேன். மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை கலப்பி சகசிராரத்துக்கு கொண்டு போகணும். இதத்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையா டீச்சிங் பண்ணுவார். இன்னைக்கு எல்லா சுவாமிஜியும் அதை வச்சுதான் கிளாஸ் நடத்துறார், குழப்பம் நடத்துறார். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞ, சகசிராரம்னு 7 சக்கரம் இருக்கு உடம்புல. இந்த மூலாதாரத்துல உள்ள குண்டலினி சக்தி இருக்கே, அது அப்படியே ஒரு பாம்பு வடிவுல. அந்த காலத்துல பாம்பாட்டின்னு வருவான், யாரா பார்த்துருக்கேன். அவன் ஒரு பொட்டி கொண்டு வருவான். அந்த பொட்டிய பார்த்தேன்னா அந்த பொட்டிக்குள்ள அந்த பாம்பு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். நம்ம கீழே இருக்காது குண்டலினி சக்தியா. அது எப்படி இருக்குன்னா அப்படியே சுருண்டு 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 தலையும் உள்ள வச்சுட்டு இருக்கும். அதுல இவன் என்ன பண்ணுவான், பொட்டியை லேசா திறந்துட்டு இப்படி இப்படியே அழுத்துவான். அழுத்தின உடனே 3 தடவை 4 தடவை அப்படி கலப்பி விட்டுட்டு அப்புறம் பொட்டியை திறந்தா டவாறு தலையை தூக்கி பாம்பு படம் எடுத்து ஆடும். அதுக்கு முன்னாடி வெறுமனை அப்படியே படுத்துட்டு இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய குண்டலினி சக்தி இருக்கு. அதை அசைச்சாலே அவ்வளவு சுகமா இருக்கும், நமக்கு ஆனந்தமா இருக்கும். புலன்களால நாம் அனுபவிக்கிற சுகம் வேற, குண்டலினி சக்தியினுடைய சுகம் வேற. குண்டலினி சக்தி அசையறத்தினுடைய லேசா அசையறத்தினுடைய உச்ச நிலைதான் இல்லற சுகத்தை நாம் அனுபவிக்கிறது. அதுக்கு மேல ஒரு சுகம் சொல்றேன். நான் அது மாதிரி கதைகள் சொல்லும் போது, இல்ல யாரோ கதை சொல்ற போது, இல்ல பஜனை பண்ற போது, இல்ல கோவில்ல பெருமாளை பார்க்கும் போது நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது. கஷ்டத்தினால நம்ம கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. அன்புனால பக்தியினால கதை சொல்லும் போது நம்ம உடம்பு உள்ள குழஞ்சு, மேனி சிலிர்த்து உள்ள குழஞ்சு, மயிர் கூச்சல் ஏற்பட்டு கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரா மாதிரி ஒரு அனுபவம் வருது. பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் அல்லது 10 செகண்ட் வரும். அதுவே குண்டலினி சக்தி அசையறதுதான், லேசா அசையறது. அது படம் எடுத்து ஆடினா எப்படி இருக்கும்? அந்த வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. அந்த ஆனந்தம் இருக்கு. ஐயே மெத்த கடினம் உமதடிமையே மெத்த கடினம், எனக்கு சொல்லுங்கிற. நான் இப்படி சொல்லுவேன், நான் நம்புறேன். அது வார்த்தைகளால எப்படி சொல்ல முடியும்? மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல ஞானாதிபதி உண்டு தாருமே கட்டிக்காருமே
உள்ளே பாருமே. இது சைவத்துல அழுவன் தொழுவன் சிரிப்பன் அழ்வார்கள் பாசுரத்துல தன் நிழல் என்னன்னே புரியாம இருப்பா. நம்மாழ்வார் அப்படிதான் இருந்தார். நம்மாழ்வார் உட்கார்ந்து முழுக்க அப்படிதான். சைதன்ய மகாபிரபு உட்கார்ந்து முழுக்க அழுதுட்டே இருப்பான். அது துக்க அழுகை இல்லை, அந்த ஆனந்தத்தினால். இது இந்த குண்டலினி சக்தியை கலப்பினா முதல்ல மூலாதாரம்னு ஒரு சக்கரம், அதை பேதிக்கணும், அதை பொத்துன்னு மேல வரணும். அதுக்கடுத்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம், அதுக்கப்புறம் மணிப்பூரம். இதுல என்ன விசேஷம்னா ஒவ்வொரு சக்கரத்தை தாண்டும் போது ஒவ்வொரு சித்தி ஏற்படும். தூரசிரவணம், தூர தரிசனம், தூர சஞ்சாரம், அனிமா மகிமா லகிமா கரிமா, ஆகாசத்துல பறக்கிறது, சமுத்திரத்து மேல நடக்கிறது, ஒரே சமயத்துல இங்கேயும் காட்சி கொடுக்கறது, இன்னொரு இடத்துலயும் காட்சி கொடுக்கறது, அங்க யார் என்ன பேசுறாருங்கிறத இங்க சொல்றது. சொல்ல முடியுமான்னா முடியும். அமெரிக்கால இப்ப ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதெல்லாம் நிரூபிச்சவெல்லாம் இருக்கா, நிரூபிச்ச மகான்கள்லாம் இருக்கா. நிறைய பேர்கள் நம்ம தேசங்கள்ல நிறைய மகான்கள் இருந்திருக்காரு. சமீப காலத்துல சாந்தானந்தான்னு ஒரு மகான் இருந்தார் புதுக்கோட்டையில. நம்ம ஆச்சாரியாலாம் இந்த காரியங்கள்லாம் வெளியில பிரசித்தியா பண்ணல. ஆனா அவளுக்கு இந்த சக்தி உண்டு, ஆனா பண்ணல. சாந்தானந்தா அப்ப மடங்கள்லாம் கிடையாது அவருக்கு. அவர் மதுரையில இருந்தார். மதுரையில இருக்கும்போது அவரோட ஒரு சித்தர் கூட சுத்தினார். ரெண்டு பேருக்குள்ள ஒரு பேச்சு வந்தது. எல்லாரும் பிரிட்டிஷ் லண்டன்ங்கிறாங்க சாமிஜி, லண்டன்ல அப்படி என்ன விசேஷம்னு கேட்டார். உடனே சாந்தானந்தா சொன்னாரு, உனக்கு என்ன லண்டன் பார்க்கணுமான்றார். அப்படிதான் விசேஷமானார். என் கையை பிடினார். பிடிச்சா ரெண்டு பேரும் லண்டன் கடத்துல நிற்கிறார். லண்டனை சுத்தி பார்த்துட்டார். திரும்பி கண்ணை மூடினா திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வந்துட்டான். இது எப்படி தெரியும், வெளியில எப்படி வந்தது அப்படின்னா, சாந்தானந்தாட்ட ஒருத்தர் வந்தார் ஒரு வியாதிக்காக. அந்த வியாதிக்கு மருந்து லண்டன்ல இருந்து தான் வரணும்னா, சாந்தானந்த சுவாமிகள் சொன்னார், லண்டன்ல இந்த பெயர்ல ஒரு மெடிக்கல் கடை இருக்கு, அந்த மெடிக்கல் கடைக்கு நீ லெட்டர் எழுதி கேட்டேன்னா அனுப்புவா அப்படின்னா. நானே லண்டன் போய் வாங்கிக்கிறேன்னா. அவர் ஒரு பணக்காரர் போனா அவர் ஒரு குஜராத்திக்காரர், அந்த லண்டன் மெடிக்கல் வச்சிருந்தவர். அந்த கடையில பார்த்தா சாந்தானந்தா உட்கார்ந்துருக்கு, இவர் பாத பூஜை பண்ற போட்டோ இருந்தது. உடனே அவரை கேட்டார், இவர் எப்படி பழக்கம்னார். இங்க வந்திருந்தார் கடைக்குன்னார் அவர். சாந்தானந்த சுவாமிகள் வெளிநாடு போனதே கிடையாது. அதான் விஷயம். அவர் வெளிநாடு போனதே கிடையாது. அவர் போட்டோ எடுத்து வச்சுட்டு இருக்காரு. இங்க வந்தார், கடைக்கு வந்தார், நான் பாத பூஜை பண்ணினேன் அப்படிங்கிறார். எதை நம்பருக்கு சொல்லுங்க. இது மாதிரி 1000 கதை சொல்லலாம். இதை மற்ற மதங்களோ மற்ற இது மாதிரியோ நமக்கு இதை சொல்லி பொய் சொல்லி நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நம்பிக்கைக்காக சொல்றேன். உடனே அப்படி யாராவது செய்வேன் நான் சொன்னா அவனை நம்பாதீங்க, அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம். கண்டாரும் கிடையாது, வெண்டாரும் சொன்னதில்லை. ஒருத்தன் நிஜமாவே பகவானை பார்த்துருந்தான்னா வாயால சொல்ல மாட்டான். அந்த விஷயத்தை சொன்னான்னா அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம்.